தமிழ்நாடு மழை எச்சரிக்கை பத்தி ஒரு சின்ன அப்டேட் இது. சரி, வங்கக்கடல்ல இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போ கொஞ்சம் வலு குறைஞ்சு வட தமிழ்நாட தெற்கு ஆந்திரா பக்கமா கரைய கடக்க போகுதுன்னு நம்ம வானிலை மையம் சொல்றாங்க. இது புயல் இல்லதான், ஆனாலும் கனமழை எச்சரிக்கை இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதலாவதா மழை எச்சரிக்கை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 20 சென்டிமீட்டருக்கும் மேல மழை கொட்டுன்னு கொட்டலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்புறம் நம்ம டெல்டா மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யும் சொல்றாங்க. இன்னும் சில மாவட்டங்கள்லயும் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்காம். இரண்டாவதா, இதுக்காக என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? சரி, கனமழை காரணமா கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவாரூர், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல இன்னைக்கு ஸ்கூல், காலேஜுக்கு லீவ் அறிவிச்சிருக்காங்க. சென்னையில ஸ்கூலுக்கு மட்டும் லீவ். ஆழ்கடல்ல இருக்கிற மீனவர்களையும் சீக்கிரம் கரைக்கு திரும்ப சொல்லிட்டாங்க. இறுதியா, நேத்து எங்க எவ்ளோ மழை பெஞ்சிருக்குன்னு பாப்போம். கடலூர்ல தான் அதிகம். அங்க 17.4 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கு. சென்னை நுங்கம்பாக்கத்துல 8.6 சென்டிமீட்டர். மழை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இப்படியே தொடரும்னு எதிர்பார்க்கறாங்க. மொத்தத்துல அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொஞ்சம் வீக்கானாலும் கனமழை விடாம பெய்யறதால பல மாவட்டங்கள்ல இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. சோ எல்லாரும் கொஞ்சம் கவனமாயிருங்க.